என்ன இவன் இப்படி அழுதுட்டு ஒப்பாரி வச்சிட்டு கிடக்கா? ஏல அஸ்வினி எதுக்கு இப்படி அழுதுட்டு கிடக்கா? சித்தி என் வாழ்க்கை பாலைவனமா ஆயிட்டு சித்தி, பாலைவனமா ஆயிட்டு. ஏன் உன் வாழ்க்கையில மட்டும் மழை பெய்யலையோ? ஊரெல்லாம் மழை பெஞ்சு வெள்ளமா போகுதுங்க, உனக்கு மட்டும் ஏன் பாலைவனமா போச்சு? சித்தி என் ஜோகம் வந்து காமெடியா இருக்கா? ஏல என்ன ஜோகம் வந்துட்டு உனக்கு? அழுகை நிறுத்து மேல. ஏல அந்த இடத்த விட்டு எழும்பு மேல. பகல்ல படுத்துக்கிட்டு ஒப்பாரி வச்சிட்டு கிடக்கான். ஏல அழுகை நிறுத்துனே உனிய. இப்ப சொல்லு என்னாச்சு, என்ன நடந்துச்சு? சித்தி என் இதயத்தை காணோம் சித்தி. ஏல இதே என்ன இனிப்பு பண்ணமா தேடிட்டு போறதுக்கு? ஏல எப்பத்துல இருந்து காணோம்? சித்தி நேத்துல இருந்து காணோம் போயிட்டு சித்தி. அப்ப நேத்துல இருந்தே ஒப்பாரி வச்சிட்டு தான் கிடக்கியோ? ஆமா சித்தி ஆமா. நைட்டெல்லாம் ஒரு கண்ணு கூட எனக்கு தூக்கம் வரல தெரியுமா? இப்போ நான் இதயம் இல்லாத மனுஷன் ஆயிட்டேன் சித்தி, இதயம் இல்லாத மனுஷன் ஆயிட்டேன். ஏல இதே எப்படி தொலைஞ்சு போச்சு, யார் எடுத்துட்டு போனா? அஜய் வீட்டுல நான் இதயத்தை தொலைச்சேன். அந்த தோட்டத்து வீட்டுல நான் தேடி தேடி அலைஞ்சேன். அஜய் வீட்டுல நான் இதயத்தை தொலைச்சேன். அந்த தோட்டத்து வீட்டுல நான் தேடி தேடி அலைஞ்சேன். அவ ராணி மங்கம்மாவா இல்ல தேவி தமனாவா? ஜெனி கனி குமாரி சின்ன பொண்ணு நம்ம ராணி மங்கம்மா பரமேஸ்வரிய கேட்டு சொல்லுங்க சித்தி நீங்க. அஜய் வீட்டுல நான் இதயத்தை தொலைச்சேன். அந்த தோட்டத்து வீட்டுல நான் தேடி தேடி அலைஞ்சேன். ஏல நிறுத்து நிறுத்து. ஏல இதயத்தை தொலைச்சே நீ ஒப்பாரி வச்சிட்டு கிடந்த நேரம் இப்ப குதிச்சு குதிச்சு ஒரே பயண பாட்டா இருக்க என்ன? சித்தி என் ஃபீலிங் தெரியாம நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க சித்தி. என் இதயத்தை காணோம் சித்தி, இதயத்தை காணோம். ஒழுங்கா தேடி கண்டுபிடிச்சு தாங்க. ஏல இதே எங்க போச்சு, எதுக்கு இப்படி பாட்டு பிடிச்சிட்டு கிடக்க நீ? எனக்கு புரியுற மாதிரி சொல்லி தொலை. ஐயோ சித்தி இப்படி முட்டாளா இருக்கீங்களா? ஏல என்னை பத்தி எதுக்கு முட்டான்னு சொல்லியா? சித்தி அதெல்லாம் விடுங்க சித்தி. என்னோட இதயம் ஊருக்கு போயிருச்சு சித்தி, ஊருக்கு போயிருச்சு. என்னது இதே ஊருக்கு போயிட்டா? என்ன பஸ் பிடிச்சு போச்சா, கார் பிடிச்சு போச்சால? நீங்க இருக்கும்போது அது எதுக்குல பயணம் போகுது? புரியுற மாதிரி சொல்லி தொலைறானா பாரு. புரியாம பேசிட்டே இருக்கே எதுக்கு? சித்தி நம்ம ராணி மங்கம்மா பரமேஸ்வரி இருக்கால சித்தி, அதான் சித்தி நம்ம தமனா சித்தி தமனா. சித்தி அவ நேத்து என்னை விட்டு ஊருக்கு போயிட்டா சித்தி, ஊருக்கு போயிட்டா. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்ல சித்தி. என் இதயமே என்னை விட்டு போன மாதிரி இருக்கு சித்தி. அட பேதி இருப்பா, அவள நெஞ்சிட்டு அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கியோ? இதுக்கு தான் இதே பேட்ட கிட்னி பேட்டுன்னு சொல்லிட்டு இருக்கியோ? சொன்ன என் வேலை கேக்குறிய? நான் முத நாளே நீ சொன்னேனா இல்லையா? நீ அந்த பிள்ளையெல்லாம் பார்த்து பார்த்து உருகாதுன்னு சொன்னானா இல்லையால? இப்போ இப்படி ஃபீல் பண்றிய எதுக்கு? அவ பெரியம்மை பார்க்கறதுக்கு வந்தா போயிட்டா. இங்க உன் கூட இருக்கறதுக்கு நீ என்ன கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கா? இதே பேட்டு காலு பேட்டு கை பேட்டுன்னு அழுதுட்டு ஒப்பாரி வச்சிட்டு கிடக்கான். சித்தி என் இதயம் அவகிட்ட தான் இருக்கு சித்தி. இல்ல எப்ப கொடுத்தா? அவளை பார்த்த அன்னைக்கே கொடுத்துட்டேன் சித்தி. நானும் கூட இருந்தேன் அப்பயா? ஆமா சித்தி ஆமா. அந்த நிமிஷமே என்னோட இதயம் அவகிட்ட போயிருச்சு சித்தி, போயிருச்சு. என் பேச்சு உங்க பேச்சு கேட்காம என் இதயம் அங்க போயிட்டு சித்தி. இல்ல இதயமா அது பூனையில அங்க இங்க ஓடி இருக்கு. உன் இதயம் வாண்டதா இருக்கும், ரொம்ப ஃபீல் பண்ணாத. இல்ல சித்தி என் இதயத்தை நான் அப்பவே தமிழாக்கு கொடுத்துட்டேன். என்னையால அவளை மறக்க முடியல சித்தி, மறக்க முடியல. இல்ல அது என்னல எல்லாரும் இதயத்தை கொடுத்தேன்னு சொல்றியே? காதல் வந்துச்சுன்னா ஒரு கண்ணை பிடிங்கி கொடுங்க, பாதி குடலை எடுத்து கொடுங்க. 2 கிட்னி இருக்குல, ஒரு கிட்னி எடுத்து கொடு. அது என்ன இதயத்தை மட்டுமே கொடுக்கறியா? அது என்ன காதலுக்கு சின்ன மாதிரி? ஆமா சித்தி அது காதல் சின்னம்தான். உங்கள மாதிரி வயசான ஆட்கள் எப்படி புரியும்? ஏல உனக்கு நல்ல மரியாதையா சொல்லி கேட்டுக்க. இந்த காதல கத்திரிக்காயில தூக்கி எரிஞ்சிட்டு பொழைக்கிற வேலையை பாரு. உழைச்சாதான் வாழ முடியுங்க. இங்க உழைச்சிட்டுங்க தான் வந்திருக்க. காதல் பண்ணி சுத்தி இருந்தான்னு வச்சுக்க, பிச்சு புடும் பிச்சு. சித்தி உங்களுக்கு என்ன சித்தி தெரியும் காதலோட அருமை? நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? நீங்க காதலிச்சிருக்கவே மாட்டீங்க. உங்க மூஞ்சி இப்படி கோணி இருக்க மாதிரி தெரியுது. ஏல காதல் செவிலுக்கு மூஞ்சி எப்படி இருக்காப்போ? மூஞ்சி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கும் சித்தி. கோணி இருக்கிறதுனால தான் சொல்லி நீங்க காதலிச்சிருக்கவே மாட்டீங்க. சித்தி என்னோட மனசுக்குள்ள தமனாங்கிற காதல் பூ பூத்து குலுங்கிட்டு இருந்தது சித்தி. உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? அதான் அன்னைக்கு அந்த பையன காதல் வந்துட்டுன்னு சொன்னியல. ஆமா சித்தி. அது நேத்து அவ என்னை விட்டு போன உடனே முழுசா உதிர்ந்து கீழே கொட்டிருச்சு சித்தி, கொட்டிருச்சு. ஏன் தண்ணி ஊத்தாம விட்டியோ? இல்ல சித்தி எல்லாம் உதிர்ந்து போச்சு சித்தி, உதிர்ந்து போச்சு. உதிர்ந்துச்சுன்னா பெருக்கி தட்டு போல. அடுத்தால விதைய போடு, முளைக்கும். இல்ல சித்தி ஒரே ஒரு தடவை தான் மனசுக்குள்ள பூக்கும் சித்தி. அது என்ன பொறுத்த வரைக்கும் பூத்து குலுங்கி உதிர்ந்து போச்சு. இனி மறுபடியும் பூக்கவே பூக்காது சித்தி, பூக்கவே பூக்காது. ஏல இதே டயலாக் தான் எல்லாரும் வருஷ கணக்கா சொல்லிட்டு திரியறிய. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. இன்னைக்கு உதிர்ந்து போச்சும்பா, நாளைக்கு பூத்துட்டு வந்துட்டும்பா. இந்த பையன காதல் உங்களுக்கு எதுக்கு தான் வந்து தொலைக்குதே எனக்கு தெரியல. இன்னைக்கு தமிழா பேட்டானி எழுதிட்டு இருக்க, நாளைக்கு கீர்த்தி சுரேஷ் அனுஷ்கா சிம்ரன் யாராவது வருவா, அன்னைக்கு பூத்துரும். பூக்காது சித்தி, பூக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் உதிர்ந்து போனதுதான். ஏல உதிர்ந்துட்டுல அப்போ நீ சன்னியாசிய பேரு. இதுக்கு மேல எனக்காவது காதல கத்திரிக்காய் என்கிட்ட வந்து நின்னு வச்சுக்க, அன்னைக்கு தான் இருக்கு உனக்கு. ஏ அண்ணே என்னல சொல்லியா சிம்ரன் வந்திருக்கானா? எனக்கு சிம்ரனா சித்தி சிம்ரன் வந்திருக்கானா? நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏல இவ்வளவுதான் உங்க காதல். இந்த அளவுக்கு தான் உங்க காதல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுல முளைச்சிட்டு பூத்துட்டு உதிர்ந்துட்டு பெருக்கிட்டே தள்ளிட்டேன்னு போவியே. இல்ல சித்தி தமனா என்னோட முதல் காதல். அப்ப சிம்ரன் ரெண்டாவது காதலா? இல்ல சிம்ரன் பேர் கேட்டவனே இப்படி ஈனி இழுச்சிட்டு போறியா? அந்த சிம்ரன் யாருன்னு உனக்கு தெரியுமால? யார் சித்தி? அது பக்கத்து வீட்டு பாட்டியா? என்னது பாட்டியா? ஏல ஆமா, பக்கத்து வீட்டு பாட்டி தான். பாட்டியா என்ன சித்தி பேர் நல்லா இருக்கியா? வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். வந்தே வந்தே மீண்டும் நானே வந்தேன். எனது சிம்ரன் தேடி ஓடி வந்தேன். வந்தே வந்தே மீண்டும் நானே வந்தேன். சே இவ்வளவுதான் இவன் காதல். பூத்துட்டு குலுங்கிட்டு உதிர்ந்துட்டுன்னா சிம்ரன் பேரை கேட்டவனே வாய பழந்துட்டுல வரியா? காதல் பையன காதல் இந்த வயசுல. காதல் என்னைக்கா சொல்லட்டேன் என்கிட்ட. அன்னைக்குதான் இருக்கு இவனுக்கு.
ஏம்மா நீங்க தீபாவளிக்கு தான் பலகாரம் செய்வீன்னு நினைச்சேன், கிறிஸ்துமஸுக்கு செய்வீங்களோ? ஆமாம்மா, இந்த பண்டிகைக்கும் கண்டிப்பா செய்வோம். அம்மா கிறிஸ்மஸ்னால கேக்கு தானம்மா, எதுக்குமா பலகாரம் எல்லாம் செய்யறியா? கேக்கெல்லாம் இப்பதாம்மா செய்யறாவ. முன்னாலெல்லாம் நாங்க கேக்கெல்லாம் வாங்க மாட்டோம் பாத்துக்கம்மா. தீபாவளிக்கு எப்படி பலகாரம் செய்வோமோ அதே மாதிரி தான் கிறிஸ்மஸ்க்கு வீட்லயே தான் பலகாரம் செய்வோம். ஏம்மா இந்த பண்டிகைக்கு எல்லார் வீட்டுக்கும் கொடுப்பீங்களா? ஆமாம்மா, பலகாரம் செய்யறது எதுக்கு, நம்ம மட்டும் சாப்பிடுறதுக்கா? எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுறதுல ஒரு சந்தோஷமா. எல்லாரும் நான் பார்த்த வரைக்கும் கடையில தான் கேக்க வாங்கியாவே ஸ்வீட்டை வாங்கியாவுமா. நீங்க தான் இந்த பண்டிகைக்கு பலகாரம் எல்லாம் செய்து நான் பாக்கேன். சரோஜா கேக்கல இப்ப கொஞ்சம் வருஷமா தான் எல்லாரும் வாங்கி சாப்பியாவே. அதுக்கு முன்னாலலாம் எங்க ஊர்ல எப்பவுமே இந்த மாதிரி பலகாரம் செஞ்சுதான் சாப்பிடுவோம், எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுவோம். ஏக்கா அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சா நானே செஞ்சு பழகிறேன் போல்க. போன தடவை செய்யும்போது எப்படி செய்யணும் கேட்டேல்ல, இப்ப எனக்கே தெரிஞ்சிட்டு ஈஸியா தான் இருக்கு. ஆமா சரோஜா, பார்த்து பார்த்து கத்துக்கிட்டே தான் எல்லாரும். ஏய் கண்ணி, தீபாவளிக்கு செஞ்ச பலகாரம் எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு நான் சோகமா இருந்தேன். மறுபடியும் பாட்டி பலகாரம் செய்ய ஆரம்பிச்சாவே, நீ ஜாலியா தினமும் சாப்பிடலாம். ஆமா பூமாரி, தின்னுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு அந்த முறுக்கு. நம்ம ரூம்ல கொஞ்சோண்டு ஒரு டப்பால போட்டு எல்லா பலகாரத்தையும் எடுத்து வச்சுக்கிடுவோம். எப்பலாம் தோணுதோ அப்ப நம்ம ரூம்லயே வச்சு தின்னுடலாம்ல. சரி கண்ணி, சூப்பர் ஐடியா. என்ன இந்த அஸ்வின் பையன் ஒரு மாதிரியா இருக்கான்? டோப்பமெண்ட் அஸ்வினே ஒரு மாதிரி இருக்கான், எப்பவுமே சிரிச்சு முகமா இருப்பான்ல. நேத்துல இருந்து நானும் பாக்க ஒரு மாதிரியால இருக்கான். தனியா ஒரு ரூம்ல அவன் மட்டும் போய் படுத்து கிடந்தான். என்ன சொல்லியா ஏமாங்க கூட தான் படுப்பான்? இல்லையா, அவன் தனியா தான் படுத்துருந்தான், நான் பார்த்தனே. என்ன பிரச்சனை அவனுக்கு? இந்த பையலோட சண்டை போட்டானோ? எனக்கு தெரியாது, அவன் நல்லதா இருக்கா, அவனுக்கு என்ன குறைச்சலு? இல்ல டோப்பமெண்ட், அவனை பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ வருத்தமா இருக்கமா இருக்கானே. கூப்பிட்டு கேப்ப, கொஞ்சம் கூப்பிட்டு பாப்போம். இங்க பாருங்க, உனக்கு மரியாதையா சொல்லியேன், அவனெல்லாம் கூப்பிட்டு கேட்கத விட்டுரு. ரொம்ப ருசியா இருக்கு மாவு கூட. டோப்பமெண்ட் என்னத்துக்கு மாவு பிச்சு தண்ணிட்டு இருக்கா? அங்கதான் சுட்டு வச்சிருக்கலாம், அதை எடுத்துனா. இந்த மாவு கூட ரொம்ப ருசியா இருக்கு, அதான் திங்க. சரி கூப்பிட்டு டோப்பமெண்ட், அவனுக்கு கேட்போம். ஐயோ தாயே, உன்னை கும்பிட்டு கேட்டுட்டு அவனை கூப்பிடாத. ஏன் டோப்பமெண்ட்? அவனை கூப்பிட்டு கேட்டோம்னு வச்சுக்க, தொட்டியும்பா செடியும்பா முள்ளும்பா ரோஜாம்பா உதிர்ந்துட்டும்பா, நம்மளுக்கே குழப்பமாயிரம். தேவையில்லாதெல்லாம் அவனை கேட்காத, நல்ல பிள்ளைய உனக்கு சொல்லியே ஒதுங்கிடு. அட சும்மா இரு டோப்பமெண்ட். நல்லா சிரிச்சு பேசிட்டு சுத்தி ஓடின பையன் ஒரு மாதிரி சோகமா இருக்கான், என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா இப்படி சொல்லியா? நாங்க 2-3 ரவுண்ட் போயிட்டு தான் வந்திருக்கோம், இதுக்கு மேல வாங்கிட்டேன். ஏ அஸ்வினுக்கு வா. என்ன தாய் சொல்லுங்க. ஏ அஸ்வினி, என்னால ஒரு மாதிரி சோகமா இருக்குமா இருக்கா? ஏதோ கவலையா இருக்கியோ? ஆமா தாய், கவலையா தான் இருக்கேன். இல்ல என்ன கவலை இல்ல உனக்கு? நேத்து எதுவும் சாப்பாடு தெரியலையோ? அதெல்லாம் இல்லையே, நான் நல்லா தான் சாப்பிட்டேன். பிறகு என்னல கவலை சோகம்? அஜய் அருண் யாராவது எதுவும் சொன்னவளோ? சொன்னான் சொரக்காய்க்கு உப்பிள்ளையும் என் மோனையே சந்தேகப்பட்டு கேட்கா. இல்ல தாய், அவங்க யாரும் எதுவுமே சொல்லல. இல்ல வேற என்ன பிரச்சனை உனக்கு? ஐயோ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தான் தெரியும், இவன் கவலை வேற இன்னொரு தடவை நான் கேட்கணுமா? ஏத்தே, என் மனசுல இருந்த கஷ்டத்தெல்லாம் நான் சித்திகிட்ட சொன்னேனே. சித்திகிட்ட கேட்டுட்டு தாத்தா, என்னால இன்னொரு தடவை சொல்ல முடியாது, என் மனசு தாங்கல. நான் போறேன். பேதி இருப்பான், என்னையெல்லாம் கொத்து விட்டு போறான். டோப்பமெண்ட் உனக்கு தான் தெரியும்ட்டு போறான். அவனுக்கு என்ன கஷ்டம் சொல்லு டோப்பமெண்ட். எனக்கு வேலை இருக்கு, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். மாவெளி தின்னுட்டு இருக்கா, சொல்லி தொலை. அதெல்லாம் சொல்ல முடியாது, ரகசியம். ஆமா, பெரிய தங்கமலை ரகசியம், சொல்லி தொலை. அதான் அப்பவே சொன்னேல, நெட்ட குரங்கு. அவன் இதே காணாம போயிட்டுங்க, வேற பூத்துட்டுங்க, செடி நட்டாச்சுங்க, வேற குப்பையா உதிர்ந்து போச்சுங்க. அதான் தூத்து தள்ளிட்டு வேலை பாருல நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட. வேற சிம்ரன் வந்திருக்கானோடனே அங்க ஓடியான். இப்ப மறுபடியும் ஜோகமா வச்சுட்டு நிக்கா, நான் என்ன செய்ய முடியும்? அட டோப்பமெண்ட், ஒரு கதையை கேட்டா ஏதாவது விவரமா சொல்றியா நீ? நீ சொல்லி தொலைஞ்ச எனக்கு ஒண்ணுமே புரிஞ்சு தொலையல. ஏக்கா இவ்வளவு வளவெல்லாம் பெருக்க விட்டியலோ? இல்லையே குழந்தை, இவன் எதுக்கு பெருக்கல் கூட்டல் தூத்தலுங்க? இந்த நெட்ட குரங்குக்கு நான் புரிய வைக்க முடியுமா இந்த இடத்துல? கிளவி ரோசாப்புல இருக்கு, நான் எப்படி சொல்ல முடியும்? பிறகு நான் தான் இதுக்குள்ள காரணம்னு எல்லாரும் என் தலையை போட்டு உருட்டுவாவ. இதெல்லாம் எனக்கு தேவையா? எனக்கு தெரியல குழந்தை. டோப்பமெண்ட் விவரமா தான் சொல்லி தொலையா? விவரமா சொல்லி கேளு. அவன் நம்ம பழைய வீடு இருக்குல்ல, அங்க ஒரு ரோஸ் செடி வச்சிருந்தானா, அதுல பூ பூக்கோன்னு காத்துட்டே இருந்தானா. அவன் இதே வலிக்க தண்ணி ஊத்தி வளர்த்தானா, அது ஒரு பூ பூத்திச்சான். அதுவும் நேத்து காலையிலே உதிர்ந்து போச்சான். அதுக்கு தான் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கு என்ன இன்னொரு செடி வச்சு பூக்க வைக்க வேண்டியதானே? அதைத்தான் நானும் சொல்லி தொலைச்சேன். அதுக்கு அவன் சொல்லியா, ஒரே ஒரு தடவை தான் பூக்கும், அதுக்கு மேல பூக்காதுங்க. இல்லையே, அதே தொட்டில இன்னொரு செடி வச்சாலும் நல்லா பூக்க தான் செய்யும். ஆமா சரோஜா, இன்னொரு செடி வைக்கலாமே, நல்லா பூக்கும். அது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. அவன் சொல்லியா பூக்கவே பூக்காது, இதுதான் எனக்கு பிடிச்ச பூ, இது உதிர்ந்து போச்சே, என்ன பண்ணேன்னு ஒரே அழுவையாளியான். அதுக்கு பெருக்கி தள்ளிட்டு வேலை பாருலன்னு நான் சத்தம் போட்டு வந்தேன். ஒரு ரோஸ் செடி பூ பூத்ததுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஆமா, அதுக்கு தான் அவனுக்கு இதையெல்லாம் வலிக்குதான், இதையும் காணாம போயிட்டுங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு நான் சொல்லியாச்சு. ரோஸ் செடி இல்லைன்னா எல்லாம் ஒரு மல்லி செடியாவது வைக்க வேண்டியதானே? ஆமா, மல்லி செடி நிறைய பூக்குமே. அவனுக்கு ரோஸ் தான் வேணுங்க. இதுக்காம அவன் கவலைப்படியா? அவனுக்கு வேணா நான் வேற ஒரு செடி வாங்கி கொடுக்கேம்மா. இப்படி ஒரு பாட்டி இருந்தவரை அவன் தினமும் ஒரு செடி வளர்க்கதான் செய்வான். ஏமா நீங்க வாங்கி கொடுக்காதங்கம்மா, தினமும் அப்புறம் பூ பூக்கையில உதிர்ந்துட்டு கொட்டிட்டு அழுவாம பாத்துக்கிடுங்க. அதனால நீங்க வாங்கி மட்டும் கொடுத்துறாங்க தயவு செய்து. அந்த செடிக்கு திரும்பவும் என்ன கொஞ்சம் தண்ணி ஊத்தியாச்சுன்னு வச்சிருங்களா, பிறகு வளர்ந்தாலும் வளர்ந்துரும். இருந்தாலும் அவன் எதுக்குமா ஒரு பூக்காக அவ்வளவு கவலைப்படணும்? அதுக்குதான் இன்னொரு தொட்டி வாங்கி தரேன். வேண்டாமா, அந்த செடிக்கு என்ன கொஞ்சம் உரம் போட்டு தண்ணி ஊத்தியாச்சுன்னா நல்லா பூத்திரம் பாத்துக்கிடுங்க. ஆமாமா, ஒரு பூ மட்டும் பூக்காதே, நிறைய பூக்குமே. செடி பட்டு போனாதானே அவன் கவலைப்படணும். இல்லம்மா, செடி நல்லா தான் இருக்கு, அவன் சொன்னான். வச்சிருக்க இடம் தான் அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கேன். அதனால தான் சரியா பூ பூக்க மாட்டேங்குன்னு நினைக்கேன்.
ஐயோ ஐயோ கிளவி இன்னொரு செடி வாங்கி கொடுக்கேங்குது. எல்லாம் ஒரே புரியாமல புதிர் மாதிரிலாம் பேசிட்டு கிடக்குவே. எனக்கு மட்டும்தான் இதுல என்ன கதை நடந்திருக்குன்னு தெரியும். நம்ம மனசுக்குள்ள இந்த செடியை போட்டு பதிச்சிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரஜி பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ